ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்மளோட காய்கறி தோட்டத்துக்குண்டான அப்டேட்டை பார்க்க போகிறோம். தக்காளிலாம் கிலோ கணக்கில் அது வெளியே தொங்கிட்டு கிடக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துட்டு பாருங்கள். என் கையை வச்சு கூட பிடிக்காத அளவுக்கு அவ்வளோ பெருசில் தக்காளிலாம் நிறைய வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். நான் எல்லா இடத்துலையும் கம்பி நட்டி இருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வலை மாதிரி கயிறு வச்சு பின்ன போகிறோம். இங்கே பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ பெருசாகிட்டு பாருங்கள். என் கையோட பெரிய அளவுக்கு இருக்குது. ஒன்று இங்கேயும் இருக்குது பாவக்காய். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே சின்னதாக இப்போ வளர்ந்துட்டுருக்கு ஒன்று. நிறைய சுரக்காக்குண்டான பூக்கள் போட்டிருக்கு. தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பெருசாக பழுத்துருக்கு பாருங்க. தக்காளி தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு தக்காளி பழுத்துருக்கு. இன்றைக்கி வந்து இந்த கயிறுலாம் கட்டி இந்த இடத்துல வந்து பந்தல் மாதிரி போட போகிறோம். எதுக்காண்டினா அந்த பாவைக்காய் கொடிக்காண்டி. பாவைக்காய் கொடி நிறைய கொடி உள்ளே கிடக்குது. அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட்டு ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக கயிறு எடுத்து கொண்டு வந்து இந்த 4 கம்பியில் ஃபுல்லாமே கட்டி அங்கே மேலே போய்கிட்டு இருக்க அந்த இது இருக்குல்ல, சுரக்காவோட கொடி, அந்த கொடியை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பாவக்காய்க்கும் அந்த கொடி பரவுறதுக்கு இடமும் நல்ல ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பிளாக்கு கல் போட்டு கட்டியிருக்கு. மேலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணி கயிறு ஃபுல்லாமே எடுத்து கட்டியிருக்கு. அதே மாதிரி இந்த பாவைக்காய்னா இப்போ உள்ளக்க தான் இருக்குது. அதே மாதிரி யார் கண்ணிலையும் தென்படாது. அப்படி ஏதாவது தென்படுற மாதிரி இருந்துச்சுன்னா போகிறவங்க வரவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது அவுட் சைடில் தானே இருக்குது. அதனால் வந்து யார் வேணால் பறிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளியை பிச்சு எவ்வளோ வெயிட் வரப்போகுது இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டாக நம்ம பிக்கிறதுக்குண்டான தக்காளி. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெயிட்டு போடுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 110 கிராம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.